நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையாச்சும் தோசைலாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் அடித்து சொல்லுவேன், இது மாதிரி ஒரு மசாலா பன்னீர் தோசை நீங்கள் லைஃப்பில் சாப்பிட்ருக்கே மாட்டேன்னு. ஃபஸ்ட் அன்னபிஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கல் நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் அது தேவையான மேலே தண்ணியுமே தொலைச்சி விட்டு கல் நல்லாவே சுத்தம் பண்ணி எடுத்துக்கினாங்க. ஒரு கரண்டி நிறைய மாவுமே அள்ளி அந்த தோசைகள் நல்லாவே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி எடுத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, புடிசாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, குடமிளகாலாம் எடுத்து மேலே போட்டு விட்டுறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் தேவையான சாஸ்லாம் ஊற்றுறாங்க. அது என்னென்ன சாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், அதுக்கு மேலுமே லைட்டாவே மசாலா மைனஸுமே எடுத்து மேலாப்ல போட்டு விட்டாங்க. போட்டு விட்ட கையோட என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, தேவையான மசாலா எல்லாம் போடுறாங்க. அது என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா, லைட்டா மேலே சில்லி பருமே எடுத்து போட்டு விட்டு, அது என்ன தனியா தரசுமே மேலாப்ல எடுத்து போட்டு விட்டுறாங்க. அது என்ன உப்புமே எடுத்து மேலாப்ல போட்டு விட்டு, அதுக்கடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டி நிறைய பட்டருமே இல்லையா, அந்த பட்டருமே எடுத்து மேலாப்ல போட்டு விட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்றாங்க. அது நல்லா ஒன்னோட ஒன்று சேர அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், இப்போதான் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான ஒரு முழு